ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு பழம்பெரும் கதை ஒன்று உண்டு. பெர்சிய ராஜ்யத்தின் அரண்மனையில் ஒரு இளம் வாலிபன் சோதனையில் அடிக்கடி விழுபவனாக இருந்தான். அவன் சோதனைகளில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதை அறிந்த அரசன் அந்த வாலிபனிடம் ஒரு பாத்திரத்தில் நிரம்பி வழியும்படி எண்ணெய் ஊற்றி அதை அவன் தலையின் மேல் வைத்து, இதில் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உன் தலை வெட்டப்படும், இதை நகரத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கொண்டு சென்று வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவன் அந்த எண்ணெய் பாத்திரத்தை தலையில் வைத்துக் கொண்டு சந்தை பகுதியிலும் சந்தடி நிறைந்த தெருக்களின் வழிகளிலும் சுமந்து சென்று ஒரு துளி எண்ணெய் கூட கீழே விழாமல் பத்திரமாய் அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். ராஜா அவனை நோக்கி, நீ போன வழியில் அழகிய பெண்களை பார்த்தாயா? பணத்தை வைத்து எண்ணிக்கொண்டிருந்தார்களே, அதை பார்த்தாயா? பக்கத்தில் சிலர் விளையாட்டு காட்டி கொண்டிருந்தார்களே, அதை பார்த்தாயா என்று ராஜா கேட்க, அதற்கு அந்த வாலிபன், இல்லை அரசே, நான் என் தலையில் உள்ள எண்ணெய் பாத்திரத்தின் மேலேயே என் கவனத்தை வைத்திருந்தேன். அதனால் என்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை நான் கருத்தில் கொள்ளவில்லை என்றான். அதற்கு அரசன், அது சரிதான். ஏனென்றால் நீ உன் உயிருக்கு கவலைப்பட்டபடியால் மற்ற எந்த காரியமும் உன்னை பாதிக்கவில்லை. ஆகவே இதன் மூலம் பாடத்தை கற்றுக்கொள். உன் உயிரின் மேல் கவனமாயிருந்தால் நீ எந்த இச்சைகளிலும் விழமாட்டாய் என்று அறிவுரை கூறினார். ஆம் பிரியமானவர்களே, பரம அழைப்பின் பந்தய பொருளின் மேல் நம் கவனம் முழுவதும் இருந்தால் நமக்கு இடையே வரும் சோதனைகளிலிருந்தும் இச்சைகளிலிருந்தும் நாம் தப்பலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம்.